ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ். இது எப்படி டேஸ்ட்டாக ஈஸியாக சட்டுன்னு பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸை குக் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிடலாம். தண்ணி நல்லா சூடானதும் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். $4 to 5 minutes ரைஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சுக்கலாம். 4 to 5 minutes ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு ரைஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. 80% ரைஸ் குக் ஆனால் போதும், ரொம்ப குக் ஆக வேண்டாம், இல்லைனா ஃப்ரைட் ரைஸ் உதிரியாக வராது. இப்போ தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வடித்தாச்சு. எப்படி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ரைஸ் மசியக்கூடாது. இப்போ இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் ஒரு துணியை போட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸை இதில் போட்டு ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ரைஸில் இருக்கிற எல்லா ஈரப்பதமும் போய் சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், சாதம் நல்லா ஆறிடுச்சு, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வந்திருக்கு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு 5 எக் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் துருவின பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த காய் தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் குட்டி குட்டியாக கட் பண்ண முட்டைக்கோஸ், கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண குடைமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் ரொம்ப குக் பண்ண வேண்டாம், 80% குக் பண்ணால் போதும். இது கூட 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணது, அப்புறமா காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஏற்கனவே உப்பு மிளகுத்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கிற முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். காய் கூட உடனே முட்டையை கலந்து விட வேண்டாம். லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா காய், முட்டை 2ஐயும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் அப்புறமா ரைஸ் ரெண்டுமே சேம் குவான்டிட்டியில் இருந்தால் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெஜிடபிள்ஸ், எக் ரெண்டும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எவ்வளோ முட்டை சேர்த்துருக்கனோ அதே அளவுக்கு ரைஸ் சேர்க்க போகிறேன். பாருங்கள், ரைஸ் சேர்த்தாச்சு. இப்போ இது 2ஐயும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணும்போது நாம் உப்பு சேர்த்துருக்கோம், அப்புறமா முட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம்.
எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரைஸ் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. சேம் டைம் நல்லா குக் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.